ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஸ் கிரியேஷன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நேவிகேஷன் பார் டிசைனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம மொபைலில் நேவிகேஷன் பார் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா வந்து நேவிகேஷன் வரும். ஸோ அந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா வைஃபை, அந்த டார்ச்சு அண்ட் ஹாட்ஸ்பாட்டு, மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைடு கார்னர்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா சேம் நேவிகேஷன் ஆப்ஷன் வந்து சம் அனிமேஷன்ஸோட எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான ஆட் போர்ட்ஸ் அந்த ஐகான்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து மேல இருந்து ஸ்க்ரால் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வைஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு சில மொபைலை வந்து கீழே இருந்து ஸ்வைப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்டா வந்து சைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா வந்து எப்படி வரும் அப்படின்றது தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெப்சைட் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து பிளகின்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த மாதிரி நீங்க ஐகான்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐகான்ஸ் எடுத்து வச்சு வாட்டி இந்த மாதிரி எப்படி நம்ம பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ள என்ன பண்றீங்கன்னா பார்டர் ரிமூவ் பண்ணிட்டு ட்ராப் ஷேட் ஆட் பண்ணுங்க. ஸோ ட்ராப் ஷேடை வந்து லைட்டா ஆட் பண்ணுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 3, ஒய் 3, ஸோ பிளட் வந்து ஒரு 6 அந்த மாதிரி நீங்க வந்து லைட்டா உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல, ஸோ இந்த ஐகான் வந்து இதோட சென்டர் எலிமெண்டா நீங்க வச்சு இது ரெண்டுத்தையும் நீங்க குரூப் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க இதை குரூப் பண்ணிட்டீங்கன்னா சரி இது ரெண்டுமே வந்து ஒரே இதாயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ற ஐகான்ஸ் எல்லாமே நீங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கலெக்ஷனா எடுத்து வச்சு வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு நான் வந்து இங்க சொல்றேன். ஸோ இப்ப பாருங்க, நான் ஒரு சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்றேன். சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாவே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த கார்னர்ல தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து சர்க்கிள் ஓரளவுக்கு நான் பெருசாவே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் கரெக்டா இதுக்கும் சென்டர்ல வர மாதிரி நான் வந்து சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க சென்டர்ல வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா சர்க்கிளோட சைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இது ஷோ ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்லைட்டா நீங்க இந்த கார்னர்ல வச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு அந்த லிமிட் தெரியுங்க. ஸோ அது லிமிட் தெரிஞ்ச வாட்டி ஸோ நீங்க வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு நான் இப்போ வந்து சொல்ல போறேன். ஸோ இதை இப்போதைக்கு நான் வந்து சர்க்கிள் நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்க ஐகான்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து பிளேஸ் பண்ண போறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க எல்லா ஐகான்ஸுமே நான் வந்து ஒவ்வொரு இடத்துல நான் இங்க இந்த ரவுண்டை சுத்தி நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஈக்குவல் ஸ்பேசிங் வேணும். ஸோ அதனால நான் ஒரு ஸ்கொயர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேசிங் வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டு ஈக்குவல் ஸ்பேசிங்ல நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, ஸோ ரெண்டு இதுக்குமே வந்து கரெக்டா நம்ம ஈக்குவல் ஸ்பேசிங்ல வைக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஐகான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிளை சுத்தி நீங்க நம்ம ஜூம் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ கரெக்டா பார்டர் வந்து லைட்டா டச் ஆகிற மாதிரி எல்லா இதுலையுமே நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை மாதிரி எல்லா இதுமே நீங்க பிளேஸ் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஐகான்ஸுமே நீங்க இந்த ரவுண்ட் சுத்தி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ சர்க்கிளோட பார்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் இதுக்கு ஒரு கிரேடியன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து அப்பியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க இதை வந்து பிளேஸ் பண்ணிட்டு கலர்ஸ் எல்லாமே அப்பியர் பண்ண வாட்டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளையும் நீங்க செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா இது செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் குரூப் பண்ண வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குல்ல, ஸோ கார்னர்ல ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஸ்பேசிங் எல்லாமே கரெக்டா இருக்கா நீங்க வந்து அப்பப்போ நீங்க மேனுவலாவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு இந்த கார்னர்ல நான் இன்னொரு இதை வந்து பிளேஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு சர்க்கிள் இல்லைன்னா வந்து
ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கார்னர்ல நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பண்ணிக்கோங்க. தென் டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து நான் கார்னர்ல வந்து இது வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்க வந்து கார்னர்ல இது வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு தூரம், ஸோ இது எதுக்கோசரம் நான் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து நான் இப்போ நம்ம கார்னர் வந்து ஸ்வைப் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி சைட்ல ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து இது டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்றேன். ஸோ அந்த ஸ்வைப்பிங்க்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டம்மியா வந்து நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணோம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட தம்ப்நெயில் வந்து ஸ்வைப் ஆகும் நமக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதோட பார்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை ஃபுல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதோட இது வந்து உங்களுக்கு விசிபிளே ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அன்விசிபிளா நீங்க வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நான் வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன் பேஜ். ஸோ சேம் பேஜை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பேஜ் டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது இருக்குல்ல, ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் பார்த்தோம்னா இது ரெண்டும், ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் செலக்ட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த கீழே இருக்குல்ல, ஸோ இந்த கார்னர் ஸ்வைப்பை விட்டுட்டு ஸோ கீழே இருக்கிறத வந்து நான் வெளியில இது வந்து நான் வெளியில வந்து நான் மூவ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்மளோட ஆர்ட் போர்டை விட்டு நான் வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாவே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்வைப் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ அதோட ட்ராக் பண்ற இதுக்கு வந்து அதை அங்கேயே தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளை மட்டும் நான் வந்து ஆர்ட் போர்டுக்கு வெளியில மூவ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட இது அப்படியே தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு இது பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை விட்டுருங்க. இது ஸ்கிப் பண்ணிட்டு இதை என்ன பண்றீங்கன்னா இதையே நீங்க வந்து அகைன் இதை நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அகைன் நம்ம இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம விசிபிள் பண்ணிட்டு தென் சேம் அதே மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அகைன் வந்து நம்ம இப்பதான் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்க கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட் போர்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து அகைன் நான் வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட் ஆப்ஷன்ல நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இப்ப பாருங்க, ஸோ இந்த ஐகான்ஸ் வந்து விசிபிள் ஆகிற வரைக்கும் நான் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ ரொட்டேட் பண்ணீங்கன்னா வந்து ஃபோர் இது அப்படியே ரொட்டேட் ஆகும். தென் இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து ஷோ ஆகணும். பாருங்க, ஸோ இதெல்லாமே வந்து அதே ரொட்டேஷன்ல வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இது வந்து நமக்கு 90 டிகிரியில தான் நமக்கு வந்து ஷோ ஆகணும். அதனால இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, ஸோ இது இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து லொக்கேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ப்ரோட்டோ டைப்பிங் தான். இப்போ வந்து நம்ம ப்ரோட்டோடைப்பிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அவுட்புட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்வைப் வச்சிருந்தோம்ல, ஸோ இந்த ஸ்வைப் வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ட்ரிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ட்ரிகர் இங்க ஆட் ஆயிரும். ஸோ இங்க பாருங்க, இந்த ஆரோ நான் கிளிக் பண்றேன், ட்ரிகர் ஆட் ஆயிடுச்சு. இது வந்து டிராக் வச்சுக்கோங்க, ஆட்டோ அனிமேட் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோ அனிமேட் கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வரும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து நான் இந்த வயரை வந்து நான் நெக்ஸ்ட் அவுட் போர்டோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அவுட் போர்டுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் லிங்க் பண்ண வாட்டி நம்ம நெக்ஸ்ட் அவுட் போர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவுட் போர்டில் என்ன பண்றீங்கன்னா நம்மளோட டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசைன்ல வந்து அகைன் வந்து நெக்ஸ்ட் அவுட் போர்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இது பாருங்க, டிராகு. ஸோ டிராக் அப்புறம் இதோட ஈஸிங் வந்து ஈஸிங் அவுட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து இதுக்கும் லிங்க் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நான் இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஸோ இதுக்கு வந்து ஒயரை வந்து நான் ட்ரிகர் பண்றேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் ப்ரீவியஸ் அவுட் போர்டு இந்த அவுட் போர்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ சேம் டிராக், அதுக்கப்புறம் ஆட்டோ அனிமேட் ஈஸின் அவுட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து நம்ம டேப் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அன்ஹைட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஸோ இந்த ஆட் போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் போர்ட்ல வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆட் போர்டுக்கு போயிடணும். ஸோ அதுக்கோசரம் என்ன பண்ணேன்னா ட்ரிகர்ல வந்து ட்ராப் கொடுத்துட்றேன், ஆட்டோ அனிமேட்டு.
அண்ட் தென் வந்து ஈஸ் இன் அவுட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் இது இந்த அவுட்புட் கிளிக் பண்ணோம்னா வந்து நம்ம எந்த இடத்துல எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணாலுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் வேணும். சேம் இது இதோட டூரேஷன் வந்து நம்ம 0.6 வச்சுக்கலாம். ஸோ ரெண்டோட டூரேஷனும் 0.6. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ நம்மளோட டிசைன் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனு. ஸோ இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து இப்போ ஸ்வைப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு கீழே இருந்து நம்மளோட டிசைன் வந்து ஷோ ஆகும். அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போறோம், இது ரொட்டேட் பண்ணவே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் அவுட் போர்டுக்கு போயிடும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து விசிபிள் ஆகும். ஸோ அகைன் நம்ம இதுல இருந்து நம்ம ட்ராக் பண்ணோம் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் அவுட் போர்டு வந்துடும். ஸோ இந்த நான் எம்டி ஸ்பேஸ்ல வந்து நான் டேப் பண்றேன் அப்படின்னம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட் போர்டுக்கு போயிடும். இங்க பாருங்க நான் எம்டி ஸ்பேஸ்ல வந்து நான் டேப் பண்றேன். ஸோ அது வந்து அகைன் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் போர்டுக்கு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியா எப்படி நம்ம சைட்ல இருக்க ஸ்வைப் ஆப்ஷன் வந்து டிசைன் பண்றது நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் பிக் பண்ணுங்க, உங்களுக்கு அதிலேயே ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.